வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஃப் 9th டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சம்பவம் நடந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு இன்ஜுரி ஆச்சு. அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, விஜய் விஷால் அந்த அருணுக்கு வந்து செமையாக அடிபட்டிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கார்னருக்கு வந்து வந்துடுறாங்க டாஸ்கில். ஸோ கார்னருக்கு வந்ததும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, எல்லாரும் உள்ளே போங்கன்ற மாதிரி முத்துக்குமரன் வான் பண்றாரு. பட் இந்த பக்கம் விஜய் விஷால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயானை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அருணை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்த உடனே பேலன்ஸ் இல்லாம விஜய் விஷாலும் அருணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் சோஃபா இந்த மூலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்த உடனே இம்பாக்ட் நல்ல வாயில நல்லா அடிபட்டிருக்கு விஜய் விஷாலுக்கு உள்ளடி. அதே மாதிரி இவருக்கு அருணுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல அந்த கழுத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி விழுந்திருக்கு. ஸோ விழுந்த உடனே எல்லாரும் பதறி போய் குடுகுடுன்னு ஓடி வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. சௌந்தர்யாவா இருக்கட்டும், இவர் ராணவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க. அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ண உடனே ஓகே கண்டிப்பாக டாக்டரை பார்த்தாங்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டு போகிறாங்க. அருண் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அவருக்கும் வந்து அடிபட்டிருக்கு. பட் விஜய் விஷாலுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா விஜய் விஷால் வந்து சுருண்டு விழுந்துடுறாரு ஒரு பக்கம். ஸோ உடனே வந்து டாக்டருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட்டை சொல்கிறாங்க. உடனே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. டாக்டர் அங்கே அவைலபிளாக இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் கூட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஜய் விஷால் வந்து டாக்டருக்கு வந்து செக்கப்புக்காக கூட்டு போயிருக்கோன்னொடனே உடனே அருண் வந்து உடஞ்சி அழுந்துடுறாரு. ஐயோ என்னாச்சு, ஏன்னா இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாரு. எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துறாங்க, ஒன்றா இருக்காது அப்படின்ற மாதிரி. உடனே நெக்ஸ்ட் காலில் அருணையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணை கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போகிறாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து இன்ஜுரி தான். ஸோ 1 by 1 வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் விஷால் வந்து வராரு. விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து செக் பண்ணுறாரு. என்னாச்சு, இப்போ ஓகேவா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. டாக்டர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இம்பாக்ட்னால தான் வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பெயினாக இருக்குது, பட் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ட்டை சொல்கிறாங்க. பிக் பாஸும் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு ஓகே நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஸோ ஆமாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சரி வா சாப்பிடுன்ற மாதிரி முத்துக்குமரன் கூப்பிட்றாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே அருணும் வந்து பேக் டு பேக் வந்து வராங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு அவரும் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே நேராக வந்து விஜய் விஷால் வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. ஸோ உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஸோ எவ்வளோ வந்து விஜய் விஷால் வந்து அருணுக்கு பிடிக்கும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் சீனில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அவர் பேசவே இல்லை, ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் அப்படியே அழுற மாதிரியே இருந்தார். ஸோ விஜய் விஷாலும் வந்து என்ன நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் நீ ரொம்ப அழுந்தியாமே அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவர் ரொம்ப உடஞ்சி போய் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட லைக் ரொம்ப டவுன் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் அருண், விஜய் விஷாலுக்கு அப்படி ஆனதும். பட் இது வந்து கேமில் நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹக் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து வாங்க மீன் குழம்பு ரெடியாக, மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேம் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ஏன் ராணுவ வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ராணுவ உள்ளே வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இன்னும் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சீரியஸ்னஸ் இப்போ தான் தெரியுது நம்மளுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து லைக் வந்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தது பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த பர்டிகுலர் கேம் என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் டிடிஎஃப் வின்னர் யார் அப்படின்றத ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து டிடிஎஃபோட கேம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ டிடிஎஃப் வின்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயான். அவர் வந்து டாப் 5ல் வந்து உள்ள வராரு. எஸ், ஸோ பிக் பாஸில் டிடிஎஃப் வின்னர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்க கேமில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.